இந்த சேனல் வந்து இது வரைக்கும் 2 months சேலரி எனக்கு ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி அக்கௌண்ட் வந்துடுது. 2வது மந்த் சேலரி ரெடியாக இருக்குது. ரெண்டையும் இது பண்ணி சொல்லும்போது மொத்தம் டோட்டலாக பார்க்கும்போது 35,000 இருக்கு. 35,000 வந்து நம்முடைய கம்யூனிட்டிக்கு கிடைக்கக்கூடிய 10வது சில்வர் ப்ளே பட்டன். இது வரைக்கும் நம்ம கம்யூனிட்டியில 10 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சில்வர் ப்ளே பட்டன் ஓபன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த மந்த்ல மட்டும் near to 3 சில்வர் ப்ளே பட்டன் அப்படின்னா சில்வர் ப்ளே பட்டன் வந்து இருக்கு. எஸ் தெரியும் நினைக்கிறேன். ஆமா நீங்களே இருங்க. ஏன்னா உழைப்பு எல்லாமே உங்களுடையது. எல்லாமே ஃபியூல் எல்லாமே உங்களோட. தேங்க்ஸ். சைஸ் சிரிஸ் பண்ணிட்டாங்க பட் இருந்தாலும் பார்க்கலாம். அண்ட் ப்ராப்பரா அப்ளை பண்ணணும். எஸ். அண்ட் ஸ்கிரிப்ட் எங்க இருந்து எடுக்கிறீங்க? ஸ்கிரிப்ட் நான் நீங்க சொல்ற மாதிரி தான் ப்ரோ. ஷார்ட்ஸ் மட்டும் எனக்கு இது வரைக்கும் எனக்கு பெரிய ஒரு சந்தோஷமே சொல்லலாம். 5000 காலையில கூட பார்த்தேன். 5700 ரூபாய் ஒரே ஷார்ட்ஸ் எனக்கு 1 hour ஒர்க்குக்கு கிடைச்சது. எவ்வளவு இன்கம் வந்துச்சு யூடியூப்ல இருந்து? ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு 15,700 சப்ஸ்கிரைபர்ஸோட 2 சேனல் நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறமும் நான் உங்க இதுல ஜாயின் பண்ணாம இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா நான் இந்த அளவுக்கு நான் கண்டிப்பா வந்திருக்கேன். இந்த சேனல்ல என்ன மாதிரியான கான்டென்ட் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? சினிமா ரிலேட்டடான ரிவ்யூஸ் பண்றது, சாங்ஸ் ஏதாவது சிங்கர்ஸோட பெஸ்டான சாங்ஸ் அந்த மாதிரி சினிமா ரிலேட்டடாக. என்னுடைய கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ மணி மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். 13 lakh, 16 lakh, 9 lakh, 6 lakh இது மாதிரி மணி மேக் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம கம்யூனிட்டியில் 10+ சில்வர் ப்ளே பட்டன் இருக்குது. அண்டு 2024 மட்டும் 150க்கும் மேற்பட்ட சேனல்கள் மானிட்டைஸ் பண்ணியிருக்கோம். அண்டு 35 சேனல்கள் வித்தின் அ மந்த்தில் மானிட்டைஸ் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் நீங்களும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். பாஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான வீடியோ நீங்க பார்க்க போறீங்க. ஏன்னா நம்ம வந்து இந்த வீடியோல ஒரு சில்வர் ப்ளே பட்டன் ஓபன் பண்றோம். இது நார்மலான சில்வர் ப்ளே பட்டன் கிடையாது. யூடியூப் அப்டேட் பண்ணதுக்கு பின்னாடி வந்திருக்கக்கூடிய சில்வர் ப்ளே பட்டன். அண்ட் இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய நண்பர் வந்து மிஸ்டர் சுந்தரபாண்டியன் 60 நாள்ல இந்த சில்வர் ப்ளே பட்டனை வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ 60 நாள்ல ஒரு சேனலை மானிட்டைஸ் பண்ணி அதை 1 lakhக்கு மேல எடுத்துட்டு வந்து அண்ட் சில்வர் ப்ளே பட்டனும் வாங்கியிருக்காங்க. ஒரு சிறப்பான லைவா இருக்க போகுது. நம்முடைய மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் அண்ட் அவருடைய க்ரோத் இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த லைவ் கிளாஸ்ல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நண்பரை வந்து வரவேற்கலாம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? யூடியூப் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நான் யூடியூப் பண்றதுக்கு முன்னாடி லோக்கல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. அப்புறமா அப்போ அந்த ஒர்க்கு வந்து அவ்வளோவா எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. சேலரி மற்ற விஷயங்கள் எதுவுமே சரியாக இல்லாதனால ஏதாவது பண்ணலாம், நம்மளாம் ஏதாவது ஓனாக பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது தான் எனக்கு யூடியூப் அந்த ஒரு ஆசை வந்தது. அதுக்கு முன்னாடிலேருந்தே நான் யூடியூப் அந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் அதிகமாக கன்சியூம் பண்ணிகிட்டே இருப்பேன். சரி ஓகே இதுலேருந்து நம்ம எதாவது பண்ணலாம், ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணி அப்போ நீங்கள் இருக்கிறது நம்ம தெரியாது அவ்வளோவா. அதுக்கு முன்னாடி நானே ஒரு 2 சேனல் ஸ்டார்ட் பண்ணேன் ப்ரோ. ஸ்டார்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணி எதுவுமே தெரியாது எனக்கு. என்ன பண்ணணும், எப்படி வீடியோ அப்லோட் பண்ணுறது எதுவுமே தெரியாது. அது என்ன டவுட்னாலும் நான் யூடியூப்லேயே தான் வீடியோஸ் எதாவது பார்ப்பேன். எப்படி வீடியோ இது பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருப்பேன். இருந்தாலுமே அது அந்தளவுக்கு எனக்கு இதாக இல்லை. சரி ஓகே. அதுக்கப்புறம் உங்களோட சேனல் நான் அதுக்கு இடையில தான் உங்கள் சேனல் நான் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட வீடியோஸ் பார்க்க ஆரம்பித்தேன். டைமில் ஜூலை மந்த்தில் உங்களோட அந்த ஆட் பார்த்தேன். இந்த மாதிரி மென்டார்ஷிப் ப்ரோக்ராமோட பார்த்தேன். ஓகே லைவ் கிளாஸ் ஃப்ரீ வெபினார் சொல்லிட்டு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. சரி அட்டன் பண்ணலான்னு சொல்லிட்டு அன்னைக்கு நான் எடுத்த அந்த ஒரு முடிவு தான் இன்னைக்கு இவ்வளோ இருக்கிறதுக்கு மெயின் ரீசனாக இருக்குது. ஃபஸ்ட்டு வெபினார் நான் உங்களோட ஃப்ரீ வெபினார் அட்டன் பண்ணும்போதே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. நீங்கள் சொன்ன அந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் காமிச்ச விஷயங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்கேஸ் சொல்லப்போனால் அன்னைக்கு அந்த டைமில் என்கிட்ட மணி இல்லை அந்த இதை வாங்குறதுக்காக உங்களுக்கு நான் எக்ஸ்கியூஸ் கேட்டிருந்தேன். 2 days பர்மிஷன் கேட்டு தான் நான் 2 நாளில் நான் கொடுத்துறேன் ப்ரோ, இன்றைக்கி நீ புக் பண்ணிக்கங்க அந்த மாதிரி நான் சொல்லியிருந்தேன். நீங்களும் ஓகே சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுவோம். அன்னைக்கு உங்களுக்கு லைக் இந்த மாதிரி ஒரு க்ரோத் இவ்வளோ பீக்காக வரும் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக நான் எதிர்பார்க்கவே இல்லை ப்ரோ. எனக்கு ஏதாவது பண்ணணும், அது உங்கள் கூட சேர்ந்து பண்ணணுங்கிற அந்த கிளாஸ் அட்டர்னதுக்கப்புறம் தோணுச்சு. ஆனால் இந்த அளவுக்கு க்ரோத் இருக்குமா எதுவுமே தெரியாது. ஆனாலும் உங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணணும், யூடியூப்ல ஏதாவது பண்ணணுங்கிற மாதிரி ஒரு ஐடியா மட்டும்தான் இருந்தது. 2 நாள் பர்மிஷன் கொடுத்துருந்தீங்க. அதுக்கப்புறம் நான் அமௌண்ட் அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு நான் கட்டி நான் மென்டார்ஷிப்பில் ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன், ஃபஸ்ட்டு ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஸ்டார்ட் பண்ணி அதுவுமே நல்ல க்ரோத் தான் ப்ரோ. எனக்கு ஸ்டார்ட் பண்ணி அப்போ ஒரு வித்தின் மந்த்ல 40 daysல வெறும் 13 வீடியோ லாங் வீடியோஸ்ல ஆக்சுவலி இவர் வந்து ஒரு பக்காவான இன்ட்ரோவர்ட்டா இருந்தாரு. ஸோ ஆரம்பிச்ச உடனே அவர் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் லைக் யூடியூப் சேனல் அப்படின்றது அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுத்துருக்கு. ஏன்னா இன்னைக்கு அவர் வந்து ஒரு
ஒரு சேனலை குயிக்கா மானிட்டைஸ் பண்ணி ஒரு ரெகக்னிஷன் கிடைச்சதுக்கு பின்னாடி அவருடைய அந்த இன்ட்ரோவர்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா காணாம போகுதுன்னு சொல்லலாம். அண்ட் நண்பருடைய ஃபர்ஸ்ட் சேனல் பாத்தீங்கன்னா த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்ற மாதிரி 13 வீடியோல மானிட்டைஸ் ஆயிருக்கு. 13 லாங் வீடியோஸ்ல 40 டேஸ்ல மானிட்டைஸ் அதுவுமே ஆனிச்சு. அந்த ஒரு 7 பேர் நாங்க ஒண்ணா பண்ணிருக்கோம். சக்சஸ் ரூல்ஸ், லலிதா மேம், நான் இன்னொரு ஐ திங்க் வித்தின் a வீக்ல ஒரு 7 பேர் மானிட்டைஸ் ஒன் டேல ஐ திங்க் 7 6 தெரியல. காலையில இருந்து அடுத்தடுத்து வந்து எனக்கு மானிட்டைஸ் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் ஒரே நாள்ல வச்சு கூட நம்ம மானிட்டைஸ் பண்ணோம். ஒரே லைவ் கிளாஸ்ல வச்சு 7 பேருக்கும் பண்ணோம். அதுல நானும் ஒருத்தனா இருந்தேன் ப்ரோ. அதுக்கப்புறம் அந்த ஒர்க்கு கொஞ்சம் ப்ரெஷரா போனதால சரியா அதை எடுத்துட்டு போக முடியல, அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போக முடியாம மிஸ் பண்ணிட்டேன். ஓகே சரி ஓகே. அதுக்கப்புறம் எனக்கு சுத்தமா அந்த ஒர்க்கு ரொம்ப இதாக இருந்ததுனால ஒர்க் விட்டுட்டு வந்துட்டேன் நான். சரி நம்ம யூடியூப்காகவே ஏதாவது இருப்போம்னு சொல்லிட்டு தான் இப்போ ரீசெண்டாக சென்னை வந்தேன். நான் ஒரு 4 months தான் ஆகுது நான் சென்னை வந்து. இது வேறு ஜாப்க்காக வந்தேன். ஜாப்பை விட எனக்கு யூடியூப்பில் ஏதாவது பண்ணணும் அந்த ஒரு இதுக்காக தான் நான் சென்னையே வந்தேன். சென்னை வந்ததுலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். அந்த இதை அப்படியே விட்டாச்சு. அந்த ஃபஸ்ட்டு சேனலாக அப்படியே இருக்கட்டும் இப்போதைக்கு, அதை வேணாம் வேறு நீட்ஸ் நம்ம போகலான்னு சொல்லிட்டு நானாக ரெடி பண்ணேன். சரி ஓகே ஸ்டார்ட் பண்ணி இப்போது இந்த க்ரோத்தில் இருக்குது. இது 2வது சேனல் என்னோடது. சூப்பர் சூப்பர். இதுவுமே ஒரு நல்ல ஒரு அதை விட சொல்கிறதா என்ன தெரியல, நல்ல ரீச் இருக்குது, நல்ல ஒரு சடன் growth. சோ இது எத்தனை நாள்ல இந்த சேனல் வந்து நீங்க மானிடைஸ் பண்ணீங்க? மானிடைஸ் பாத்தீங்கன்னா வித்தின் 60 டேஸ்ல 60 நாள்ல வந்து சேனலை மானிடைஸ் பண்ணிருக்காங்க. சோ இது வரைக்கும் எவ்வளவு வீடியோஸ் வந்து போட்டுருக்கீங்க? இப்போ கரண்ட்லி 198 ஷார்ட்ஸ். 198 ஷார்ட்ஸ் மட்டுமே போட்டு மானிடைஸ் பண்ணி அண்ட் இன்னைக்கு சேனலை சக்சஸ்ஃபுல்லா எடுத்துட்டு போயிட்டு சில்வர் பிளே பட்டனும் வாங்கியிருக்காங்க. அண்ட் இப்போ சேனல் தொடங்கி எத்தனை நாள் ஆயிருக்கு? இப்போ ஒரு 110 டேஸ். 110 டேஸ் கிட்டத்தட்ட ஒரு 3.5 மாசம் 4 மாசம் பக்கம் ஆயிருக்கு. ஆனா பட் இது மானிடைஸ் ஆனது 60 டேஸ்ல. அந்த சில்வர் பிளே பட்டன் வந்து ஒரு 90 டேஸ் மாதிரி இருக்கும். ஸோ 90 டேஸ். ஸோ இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்து இன்னைக்கு வந்து அன்பாக்ஸ் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு சிறப்பான ஒரு தருணத்திற்காக தான் நாங்கள் 2 பேருமே காத்திருக்கோம். ஒரு சின்ன ஒரு விஷயம், யூடியூப் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா பழையபடி இந்த சில்வர் பிளே பட்டனை இன்னும் பெருசு பண்ணி கொடுத்தா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். சைஸ் ரொம்ப சின்னது பண்ணிட்டாங்க. அண்ட் இவருடைய சேனலினுடைய பெயர் வந்து இன்ன வரைக்கும் சொல்லியிருக்க மாட்டோம். இப்போ ஸ்கிரீன்ல போடுறேன், கூடவே நண்பரும் வந்து சொல்லிடட்டும். எஸ் சொல்லிருங்க. சூனாபானா. எஸ் சூனாபானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல். எதுக்காக இந்த சேனல் பேர் வந்து சூனாபானான்னு வச்சீங்க? என்ன சேனல் நேம் யோசிக்கும் போது எனக்கு அந்த அளவுக்கு என்ன வைக்கலாம் அப்படின்னு நிறைய யோசிச்சு பார்த்தேன். சரி ஓகே எனக்கு அப்போதைக்கு சடனாக எதுவும் ஐடியா தோணும். எனக்கு சேனல் ஸ்டார்ட் பண்ணி உடனே ரன் பண்ணணும், நம்ம ஒரு தூரம் வந்துட்டோம், டக்குனு பண்ணணும், வேகமாக பண்ணணுங்கிற மாதிரி அந்த ஒரு ஃபாஸ்ட்டு அந்த ஒரு மைண்ட் செட் தான் என்னது தவிர நேம் உட்காந்து யோசிக்கிற அளவுக்கு எனக்கு ஏன்னா ஜாப் போயிட்டு இருக்கேன், ஒரு ஷிஃப்ட்டு அந்த மாதிரி போயிட்டு வருவேன். அதனால சரி சிம்பிளாக இதை வைப்போம், வச்சுட்டு பின்னாடி வேணால் மாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஐடியாவில் என்னோட பேர் சுந்தர பாண்டியன். அதில் இருக்க சுவையும் அதில் இருக்க பாவையும் சொன்னால் அதனால சரி இப்போதைக்கு அது வைப்போம் வச்சுட்டு அந்த ஒரு டெம்ப்ளேட்டும் நான் தேடி பார்க்கும்போது அது கிடைச்சிச்சு எனக்கு. இந்த வடிவேலோட அந்த சூனாபானாங்கிற அந்த ஒரு நேம் இருக்குல்ல, அதுக்காக அது கிடைச்சிச்சு. சரி ஓகே நமக்கும் அது கரெக்டாக இருக்குமே அப்படிங்கிற மாதிரி சூனாபானா அந்த மாதிரி வச்சுட்டு நான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ வாழ்த்துக்கள். அண்ட் நம்முடைய பெய்டு மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் இவருடைய இந்த பயணத்துக்கு எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்றத பார்த்துட்டு அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கடுத்து வந்து இவருடைய என்ன நீஷ்ல ஒர்க் பண்றாங்க, எப்படி கான்டென்ட் மேக் பண்றாங்க அண்ட் ஒரு கான்டென்ட் ஜென்ரேஷன் அந்த ஒரு விஷயம் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம வந்து இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். அண்ட் நம்முடைய மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு? நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி நம்ம மென்டார்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டு சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு நான் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதில் இதே மாதிரி தான் ஒரு 30 டேஸ் ஒரு 60 டேஸ் இருக்கும். அதுலேயுமே 120 130 ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருந்தேன். சுத்தமாக 439 சப்ஸ்கிரைபர் மட்டும்தான் இருந்தாங்க. எனக்கு அதில் அவ்வளோவா எதுவும் ஐடியாஸ் எதுவும் இல்லை, கிடைக்கல. ஓகே அதை தாண்டி இன்னொரு சேனல் ஸ்டார்ட் பண்ணேன் மறுபடியும். சரி அது வேண்டாம் அதை விட்டுட்டு மறுபடியும் இன்னொரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி அதுலேயுமே வீடியோஸ் போட ஆரம்பித்தேன். அதுவுமே வியூஸ் போகலை. ஸோ அதுக்கப்புறம் தான் சரி உங்கள் மென்டார்ஷிப் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அதோட ரிசல்ட்டை நான் உடனே பார்த்தேன். அந்த 40 நாள் உங்கள் மென்டார்ஷிப், அதுவும் நீங்கள் ஸ்டார்டிங்காக சொன்னதுன்னா 90 டேஸ் சொல்லியிருந்தீங்க. எனக்கு அதில் ஒரு சின்ன பயம், 90 டேஸ் நம்ம பண்ண முடியலன்னா நம்ம மறுபடியும் இந்த வெளியில் வந்துடுவோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய பயம் வந்துச்சு. அதுக்காகவே நான் ஒர்க் பண்ணேன். அதில் 40 டேஸ் அந்த ரிசல்ட் பார்த்த உடனே எனக்கு அந்த சின்ன ஒரு கேப் என்ன அப்படின்னா இந்த 90 டேஸ் அப்படின்றது ஒரு பயம் இருந்துச்சு பாத்தீங்களா, இது ஒரு பாசிட்டிவான பயமா இருக்கும். லைக் அதனாலதான் நம்ம 90 டேஸ் அப்படின்ற மாதிரி வச்சிருக்கோம். பட் 90 டேஸ் தாண்டியும் கண்டிப்பா சப்போர்ட் அப்படின்றது இருக்கும். ஒரு கட் ஆஃப் டேட் இருந்துச்சு அப்படின்னா தான் நம்ம ப்ராப்பரா ஒர்க் பண்ணோம். ஸோ அதுக்கான ஒரு விஷயம் இன்னைக்கு அவருக்கு ஒரு நல்ல ரிசல்ட் எடுத்து கொடுத்துருக்கு. ரொம்ப ஹாப்பி. எஸ் அந்த ஒரு பயத்தினாலேயே நான் சீக்கிரமா நம்ம மானிடைஸ் பண்ணி ஓரளவுக்கு கத்துக்கணும், 90 டேஸ்க்குள்ள நம்ம ஓரளவுக்கு வந்துடணும் அந்த மாதிரி நினைச்சுதான் நான் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன்.
அதே மாதிரி 40 days நல்ல growth இருந்து மானிடைஸ் வரைக்கும் போணுச்சு. திரும்ப என்னோட ஒரு சூழ்நிலையால தான் அதை கண்டினியூ பண்ண முடியாமல் போயிடுச்சு. மற்றபடி அதான் சொல்கிறேன். நான் அதுக்கு முன்னாடி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் 2 சேனல், ஒரு 3 மாதத்துக்கு 2 சேனல் ரன் பண்ணி எதுவுமே தெரியாமல் ஒரு 100 சப்ஸ்கிரைபர்ஸும் ஒரு 439 ஏதோ 450 சப்ஸ்கிரைபர்ஸோட 2 சேனல் நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறமும் நான் உங்கள் இதில் ஜாயின் பண்ணாமல் இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் இந்த அளவுக்கு நான் கண்டிப்பாக வந்திருக்க மாட்டேன். ஏதோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது உங்களோட லைவ் கிளாஸ் தான் கண்டிப்பா சொல்லுவேன். லைவ் கிளாஸ் மட்டும்தான். அதுக்கப்புறம் ரெண்டாவதா சொல்லலாம் உங்களோட அந்த சப்போர்ட்டிங், அந்த ஒரு எப்படி சொல்றது, டவுட் கேட்டால் நீங்கள் உங்களை ரிப்ளை பண்ணுற அந்த ஒரு இது எல்லாமே சப்போர்ட்டிவாக தான் இருந்துச்சு. ரொம்ப சொல்லணும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக லைவ் கிளாஸ் தான். எஸ். ஸோ அதனால தான் நம்ம வந்து இப்போ நீங்கள் வீக்லி லைவ் கிளாஸ் இருந்திருக்கோம், இப்போ வந்து பை மந்த்லி லைவ் கிளாஸ் அப்படின்ற மாதிரி எடுத்து வந்திருக்கோம். ஓகே, ரொம்ப நன்றி. அண்ட் இப்போ இந்த சேனலுக்கு வருவோம். இந்த சேனலில் என்ன மாதிரியான கான்டென்ட் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? சினிமா ரிலேட்டடான ரிவ்யூஸ் பண்ணுறது, சாங்ஸ் ஏதாவது சிங்கர்ஸோட பெஸ்டான சாங்ஸ், அந்த மாதிரி சினிமா ரிலேட்டடாக தான் ஃபுல்லாக. இந்த ஐடியா உங்களுக்கு எங்கேருந்து வந்துச்சு? ஏன்னா லைக் இந்த ஐடியானால தான் இன்னைக்கு ஒரு குயிக் க்ரோத் அண்ட் கூட ஒரு ரெகக்னிஷன் எல்லா விஷயம் கிடைச்சிருக்கு இல்லையா? இந்த ஐடியா உங்களுக்கு எங்கேருந்து வந்துச்சு? எனக்கு தோணுச்சு. நான் நிறைய ஷார்ட்ஸ் கன்சியூவ் பண்ணும்போது எனக்கு தோணுனது விஷயம் தான். சரி ஓகே, சினிமா ரிலேட்டடாலாம் நிறைய பேர் பார்ப்பாங்க, அந்த மாதிரி ஒரு இது எனக்காக தோணுச்சு. வேறு எங்கேருந்தும் ஐடியா எடுக்கிற அளவுக்கு இல்லை. நான் ஏன்னா பர்சனலாக நான் அந்த மாதிரி கன்சியூம் பண்ணிகிட்டே இருப்பேன். எனக்கு அந்த மாதிரி சினிமா ரிலேட்டடாக ஆர்டிஸ்ட்டு, அந்த மாதிரி ஆக்டர்ஸ் இவங்களோட ரிலேட்டடாக கொஞ்சம் நியூஸ் பார்க்குறதோ, அவங்களோட விஷயங்கள் கேட்குறதோ, அந்த மாதிரி விஷயங்கள் நான் நிறைய பார்ப்பேன், கன்சியூம் பண்ணியிருந்தேன். சரி ஓகே, அதனால நிறையா ரீச் இருக்கும். ஒரு ஷார்ட்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துப்பீங்க? 1 hour. 1 hourல ஒரு ஷார்ட்ஸ். அப்போ ஒரு ஷார்ட்ஸ் அப்படின்றது 1 மணி நேரத்தில் மேக் பண்ணிடுறாங்க. ஸ்கிரிப்ட், வாய்ஸ், எடிட்டிங் எல்லாமே சேர்த்து. ஸோ எவ்வளோ குயிக்காக வந்து ஒரு கான்டென்ட் வந்து ஜென்ரேட் பண்ணுறாங்கன்னு பாருங்க. அதிகபட்சமாக உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸ் எவ்வளோ வியூஸ் போயிருக்கு? அதிகபட்சமாக 6.9 million. அந்த ஒரு ஷார்ட்ஸ் மட்டும் எனக்கு இது வரைக்கும் எனக்கு பெரிய ஒரு சந்தோஷமே சொல்லலாம். 5000 காலையில் கூட பார்த்தேன், 5700 ஒரே ஷார்ட்ஸ் எனக்கு 1 hour ஒர்க்கு கிடைச்சிருந்துச்சு. நீங்கள் அதுக்கு முன்னாடி நிறைய சொல்லியிருக்கீங்க, நான் நிறைய லைவ் கிளாஸ் கேட்டிருக்கேன், நிறைய நீங்களே கூட அந்த ஸ்கிரீன்ஸ் எல்லாம் பார்த்து. எனக்கு அதிகபட்சமாக ஒரு வீடியோ வந்து 1,76,000 கொடுத்துருக்கு. பட் அதுக்கு நான் ஒரு 4 hours 5 hours நான் ஒர்க் பண்ணியிருப்பேன். எடிட்டருக்கு ஒரு 500 to 1000 அப்படின்ற மாதிரி சார்ஜ் கொடுத்துருந்துருப்பேன். பட் எனிவே ஒரு ஷார்ட்ஸ்ல இருந்து நமக்கு இவ்வளோ க்ரோத் அப்படின்றது ரியலி கிரேட். அண்ட் அதில் எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வந்தாங்க? அதுல இருந்து மட்டுமே 30K 30,000 சப்ஸ்கிரைபர்ஸ். அதாவது ரீச் பண்ண 100K ரீச் பண்றதுக்கு எனக்கு மெயின் ஒரு சப்போர்ட்டிவா இருந்தது அந்த ஒரு ஷார்ட்ஸ். ஓகே, இன்னைக்கு உங்களுடைய சப்ஸ்கிரைபர் கவுண்ட் எவ்வளவு இருக்கு? இப்போ கரண்ட்லி 1,81,000 சம்திங். 1,81,000 சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்றது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200 ஷார்ட்ஸ்ல இருந்து ஒரு 200 மணி நேரம் ஒர்க்ல இருந்து அவருக்கு கிடைச்சிருக்கு. கூடவே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மந்த் எவ்வளவு இன்கம் வந்துச்சு யூடியூப்ல இருந்து? ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு 15,700 சம்திங் வந்தது. 15,700 சம்திங் வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு 90 days 100 days அப்படின்ற மாதிரி ஆயிருக்கு சேனல் ஹிஸ்டரி. ஸோ இப்போ வரைக்கும் ஒரு 35,000 சம்திங் வந்திருக்கு. அண்ட் ஸ்கிரிப்ட் எங்க இருந்து எடுக்கிறீங்க? ஸ்கிரிப்ட் நீங்க சொல்ற மாதிரி தான். நான் ஒரு 7-8 சேனல் கிட்ட நான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, என்னோட இன்னொரு அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண சேனல்ல இருந்தா நான் எல்லாமே இந்த சேனல் அதிகமாக நான் இது பண்ண மாட்டேன். அந்த சேனலோட மெயில் ஐடி தான் யூஸ் பண்ணி நிறைய இது பண்ணிட்டு இருக்கேன். அதுல ஒரு 10 சேனல் நீங்க சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கேன். ஏன் ரிலேட்டடாக நான் என்ன வீடியோஸ் ரெடி பண்ணுறனோ அது ரிலேட்டடாக ஒரு 10 சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கேன். டெய்லியுமே நான் அந்த ஸ்கிரிப்ட் எடுக்கிற முன்னாடி லைட்டாக ஒரு டைம் எல்லா இதுலேருந்துமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்ப்பேன். மோஸ்ட் வியூடு ஷார்ட்ஸ் பார்ப்பேன். அந்த மாதிரி இது பார்த்துட்டு சரி ஓகே இன்னைக்கு இந்த இதுக்கு எதாவது போட்டால் கரெக்டாகும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணுவேன். ஒரு 10 minutes, ஒரு அதிகபட்சம் 20 minutes நான் ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துப்பேன். ஏன்னா ரொம்ப லைக் ஈஸியா வந்து கான்டென்ட் எடுக்கிற மாதிரியான கான்டென்ட் தான். அண்ட் வாய்ஸ் எப்படி இதே ஃபோன்ல யூஸ் பண்ணுவீங்க? இதே ஃபோன் தான். இந்த ஒரு ஃபோன்ல தான் வாய்ஸ் எடிட்டிங் எல்லாமே. மைக்ல மைக் இருக்கு எனக்கு. ஓகே, எனக்கு எப்படி பின்னாடி வச்சு பேசுறீங்க காட்டுங்க. ஃபர்ஸ்ட் நான் அந்த ஸ்கிரிப்ட் எழுதிடுவேன். எழுதிட்டு நோட் இருக்கும் அந்த கையில வச்சுட்டு. ஓகே, சூப்பர். எனக்கு இப்படி வச்சோம்னா அந்த வாய்ஸோட அந்த ஒரு இது கேட்கும். எடிட்டிங்க்கு என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்றீங்க? இன்ஷாட். இப்போதைக்கு தம்ப்நெயில் வந்து ஷார்ட்ஸா இருக்கங்காட்டி பேசிக்கான தம்ப்நெயிலே போதும். ஸோ ஒரே ஒரு ஆப் இன்ஷாட் மட்டுமே வச்சு இந்த மொபைல் வச்சு நீங்க க்ரோத் அப்படின்றது பார்த்துட்டு இருக்கீங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அண்ட் சில்வர் பிளே பட்டன் வந்தும் குயிக்கா வந்து க்ரோத் அடுத்தடுத்து போயிட்டு இருக்கிறத பார்க்கும் பொழுது ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. ஸோ இந்த ஸ்பீட் அப்படின்றது நியர் டு மில்லியன் அல்லது மில்லியனை தாண்டி எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 3 monthsல போயிடும் அப்படின்ற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். கண்டிப்பா போகும். கண்டிப்பா எடுத்துட்டு போகணும். அண்ட் நம்முடைய
கம்யூனிட்டியில ஜாயின் லைக் வேற யாராவது ஜாயின் பண்றாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு இந்த ப்ரோக்ராம் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க திங்க் பண்ணுங்க. பிகாஸ் இந்த கம்யூனிட்டியில இருந்து இன்னைக்கு நீங்க சக்சஸ் வந்து டேஸ்ட் பண்ணிருக்கீங்க இல்லையா? ஸோ அதனால நான் கேட்கிறேன். கண்டிப்பாக நானே நிறைய பேருக்கு சஜஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏரியாவில் நம்ம கூட இருக்க ரிலேஷன்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய பேருக்கு பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக என்கிட்ட கேட்டாங்க அப்படின்னா நம்மளோட கோர்ஸை தான் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். கண்டிப்பாக நல்ல ஒரு ஒர்த்தான ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இது சொல்லலாம். கண்டிப்பாக. ஓகே, நம்ம வந்து ஓப்பன் பண்ணிடலாமா? எஸ். ஸோ சீசர் எடுத்துடலாம். இந்தாங்க, நீங்களே பண்ணுங்க. கைஸ், இது வந்து இந்த ப்ளே பட்டன் வந்து அமெரிக்கால இருந்து வருது, யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருந்து வருது. நான் இந்தியா யூடியூப் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன். ஸோ இது வந்து சொசைட்டி அவார்டு யூடியூப் அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. சைஸை சிரிஸ் பண்ணிட்டாங்க, பட் இருந்தாலும் பார்க்கலாம். அண்ட் ப்ராப்பரா அப்ளை பண்ணணும். எஸ், ரொம்ப ஹாப்பியா இருக்கு கைஸ். ஆக்சுவலி இந்த ரூம்ல கிட்டத்தட்ட 4 சில்வர் ப்ளே பட்டன் ஓபன், 4 3 எக்ஸாக்டா தெரியல. அண்ட் இது வந்து நம்முடைய கம்யூனிட்டிக்கு கிடைக்கக்கூடிய 10வது சில்வர் ப்ளே பட்டன். இது வரைக்கும் நம்ம கம்யூனிட்டியில 10 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சில்வர் ப்ளே பட்டன் ஓபன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த மந்த்ல மட்டும் near to 3 சில்வர் ப்ளே பட்டன் அப்படின்ற மாதிரி. அதுல 2 ஷார்ட்ஸ் சேனல். எஸ், மேல ஓபன் பண்ணுங்க. பரவாயில்ல, பண்ணுங்க. எஸ், ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா? ஆக்சுவலி எப்பவுமே பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பல வருடங்களா யூடியூப் வந்து இதுதான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன் ஆன் யுவர் சப்ஸ்கிரைபர்ஸ் மைல்ஸ்டோன், வி ஆர் ஹானர்ட் அப்படின்ற மாதிரி ஒரு குட்டி மெசேஜ். கூடவே நம்முடைய நீல் மோகன் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் 11 லேப்ல இருந்து எப்படி வந்து வாய்ஸ் பண்றது, வாய்ஸ் அந்த விஷயங்கள் பேசிட்டு இருந்தோம். ஸோ அதுல வந்து நீல் அப்படின்ற ஒரு வாய்ஸ் வந்து நல்லா இருக்கும், வில் அப்படின்ற வாய்ஸும் நல்லா இருக்கும். நீல் மோகன் தான் இப்போதைக்கு யூடியூப் சிஇஓ இருக்காங்க. இவர் ஒரு இந்தியன். ஸோ அவருடைய சைன் போட்டு டு யூ ரிமெம்பர் யுவர் ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைபர்? முதல் சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அது நீங்களே தானா? எஸ் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. உங்களோட 100வது சப்ஸ்கிரைபர், உங்களோட 1000வது சப்ஸ்கிரைபர் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டுட்டு ஒரு சில விஷயங்கள் வந்து கிரியேட்டர் அவார்டு மற்ற விஷயங்கள் சொல்லிட்டு ஒரு கங்க்ராச்சுலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ சூப்பரா இருக்கு பாருங்க. இதையுமே சைஸ் சிரிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்து உள்ளதான் பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் ப்ளே பட்டன் வந்து இருக்கு. எஸ், தெரியும் நினைக்கிறேன். ஆமா, நீங்களே இருங்க. ஏன்னா உழைப்பு எல்லாமே உங்களுடையது. தேங்க்ஸ். ஸோ மிஸ்டர் சுந்தர பாண்டியன் அப்படின்ற மாதிரி நானும் கொஞ்சம் தட்டிக்கிறேன். ஆக்சுவலி கைஸ், இவருடைய சேனல் வந்து சூனா பானா அப்படின்ற பேரு. பட் நாளைக்கு ஒரு பிராண்ட் பண்றாங்க அல்லது சம்திங் ஏதாச்சும் வேற மாதிரி எடுத்துட்டு போறாங்க அப்படின்னா அந்த பேரை விட இன்னும் கொஞ்சம் ப்ரொஃபஷனலான பேரா இருந்துச்சு அப்படின்னா நல்லா இருக்கும். ஸோ நான் அப்ளை பண்ணும் பொழுது சூனா பானான்னு வைக்கிறத விட மிஸ்டர் சுந்தர பாண்டியன், அதோட சுருக்கம் தான் சூனா பானா அப்படின்ற மாதிரி இன்னைக்கு சொல்லி ஷாக் கொடுத்துட்டாரு. ஸோ இப்படி வச்சுட்டோம் அப்படின்னா பெட்டரா இருக்கும். அதுக்காக தான் நம்ம இப்படி வச்சிருக்கோம். அண்ட் பிரசன்டட் டு மிஸ்டர் சுந்தர பாண்டியன் ஃபார் பாசிங் 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்ற மாதிரி யூடியூப் லோகோ போட்டிருக்கு. சூப்பரா இருக்கு. அவருடைய ஆர்வம் பாருங்க, எவ்வளவு இன்ட்ரோவர்ட்டா இருந்தாரு. பின்னாடி பாத்தீங்கன்னா சேம் லைக் அதே மாதிரி தான் இருக்கு. அந்த கல்புமா எஸ், சைஸ் ரொம்ப சின்னது பண்ணிட்டாங்க. எனிவே எஃபர்ட் அப்படின்றது ஒண்ணுதான். ஓகேங்களா? சூப்பரா இருக்குல்ல? ரொம்ப ஹாப்பியா இருக்கு ப்ரோ எனக்கும். ரொம்ப லைட் வெயிட் பண்ணிட்டாங்க கைஸ். பின்னாடி இதை ஒட்டி இருக்க. இது வாங்கும் பொழுது எனக்கு எவ்வளவு ஹாப்பி அப்படின்ற மாதிரி லைக் அவரோட ஃபேஸ்ல நான் வந்து பாக்குறேன். இப்போ இது வந்து சாதாரண ஒரு பட்டன், ஒரு குட்டி ரெகக்னிஷன் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. பட் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கும் பொழுது ஏதோ பெரிய ஒரு விஷயம் சாதிச்ச மாதிரி இருந்துச்சு. எனிவே கண்டிப்பா, ஏன்னா 1 lakh அப்படின்றது சின்ன விஷயம் கிடையாது. அடுத்து சில்வர் ப்ளே பட்டன் கூட நமக்கு வந்து ரெகக்னைஸ் யுவர் டீம் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய பிசினஸ் ஒன்று வந்து உள்ள கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒரு சில்வர் ப்ளே பட்டன் வந்து நமக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல 0 ரூபாயில நமக்கு கிடைச்சிடும். இன்கேஸ் உங்களுடைய டீமுக்கோ அல்லது நீங்க எக்ஸ்ட்ரா பட்டன் வாங்கணும் அப்படின்னா நீங்க கிட்டத்தட்ட ஒரு 30,000 25,000 சம்திங் வந்து நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால டீமுக்கு தேவைப்படுது அப்படின்னாலும் நீங்க ரெகக்னைஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ போதும், வேற எதுவுமே பாத்தீங்க அப்படின்னா உள்ள இல்ல, சும்மா வந்து பாக்ஸ் அந்த மாதிரி இருக்கு. எஸ், இது நீங்க ட்ரீம் பண்ணீங்களா, கனவு கண்டீங்களா எவ்வளவு நாள்ல வாங்குவோம் அப்படின்ற? கண்டிப்பா வாங்கணுங்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்பும் அந்த ஒரு ஆர்வம் இருந்தது. ஆனா இவ்வளவு சீக்கிரம் வாங்குவேனா அப்படிங்கிற ஒரு போட்டோ அப்படியே ஒரு போஸ் மட்டும் கொடுங்க அப்படியே வச்சு. வேற ஏதாச்சும் சொல்ல விருப்பப்படுறீங்களா? ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி, எனக்கு ரொம்ப ஹாப்பி.
இது என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க? லைக் நெக்ஸ்ட் இந்த சேனல் எப்படி பிராண்ட் பண்ணலாம்னு இருக்கீங்க? அடுத்தடுத்து உங்களுடைய நடவடிக்கைகள் இந்த சேனல் எப்படி இருக்க போகுது? கண்டிப்பா இன்னும் இப்போ இருந்ததை விட இதை விட அதிகமாக போகுது. இன்னும் ஒர்க் பண்ணணும், இதை விட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒர்க் பண்ணிட்டு 1 மில்லியன் நியர்பை கண்டிப்பாக 1 மில்லியன் சீக்கிரமே அடிக்கணும். எஸ், மை கெஸ் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 3 months 4 monthsல 1 மில்லியன் போகணும் அப்படின்றத அந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்க வாய்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸுக்காக இந்த கொஞ்ச நேரத்துல ஸ்டூடெண்ட்ஸ் கூட சேர்ந்து லைவ் கிளாஸ் அப்படின்ற மாதிரி 7 o'clock நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த லைவ் கிளாஸ்ல திரும்ப வந்து இவருடைய ஃபுல் ஹிஸ்டரி அண்ட் ஒரு கான்டென்ட் எப்படி மேக் பண்றாங்க அப்படின்றதும், ஒரு சின்ன ஸ்கிரிப்ட் எடுத்து ஒரு சின்ன வாய்ஸ் பண்ணி ஒரு பேசிக்கான எடிட்டிங் இது எல்லாமே வந்து செஞ்சு காட்ட போறாங்க. எனவே ரொம்ப நன்றி இங்க வந்து நம்ம ஓபன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்குமே இங்க வந்து உங்ககிட்ட ஓபன் பண்றது பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கு. ரொம்ப ஹாப்பி எனக்கும். ஏன்னா லைக் இந்த கம்யூனிட்டியில எல்லாருமே மணி பே பண்ணி தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. பட் அதை தாண்டி நம்மளோட ஒரு ரிலேஷன்ஷிப் அந்த விஷயங்கள்லாம் தாண்டி ஒரு குட்டி ரெகக்னிஷன் கிடைக்கும் பொழுது அதை ஒன்னா ஒரே குரூப்பா வந்து ஓபன் பண்ணணும் அப்படின்றது உண்மையாலுமே கிரேட், ரியலி கிரேட். எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எஸ், இந்த கம்யூனிட்டி ஆரம்பிச்சு கொண்டு போயிட்டு இருக்கிறவங்களுடைய பலன் வந்து என்னால வந்து கண் கூட பார்க்க முடியுது. ஸோ யூடியூப் அப்படின்றது உண்மையாலுமே நல்ல மணி தரக்கூடிய ஒரு விஷயம். அண்ட் உங்களுடைய மந்த்லி சேலரி எவ்வளோ அப்படின்றது உங்களுக்கு ஓகே அப்படின்னா ஷேர் பண்ணுங்க. அண்ட் யூடியூப்ல இருந்து எவ்வளோ மேக் பண்றீங்க அப்படின்றத ஷேர் பண்ணலாம். எனக்கு மந்த்லி சேலரி இதுக்கு முன்னாடி இருந்தப்போ ரொம்ப லோவாக இருந்துச்சு. அந்த ஜாப் விட்டுலாம். இப்போ இங்கே சென்னை வந்ததுக்கப்புறம் மந்த்லி சேலரி எனக்கு 17,500 தராங்க. 17,500 அப்படின்ற மாதிரி இருக்கு. 8 hours ஒர்க்கு, 8 hours ரொட்டேஷனல் ஷிஃப்ட். ஓகே, நைட் டியூட்டி. இன்னைக்கு நைட் டியூட்டி தான். இன்னைக்கு முடிச்சுட்டு நான் அப்படிங்களா? ஓகே ஓகே, டின்னர் முடிச்சுட்டு போகலாம். அண்ட் இதுக்காக எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க அண்ட் எவ்வளவு மணி மேக் பண்றீங்க? நான் எப்படி சொல்றதுன்னா, இப்போதான் ஸ்டார்ட் பண்ணி 2 மாசம் இன்கம் வந்திருக்கு. இதுக்காக நான் ஸ்பெண்ட் பண்ற டைம் தான் ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் 1 hour. ஃபுல்லாகவே நான் 1 hour பண்ணுவேன். ஒவ்வொரு நாளைக்கு ஃப்ரீயாக இருக்கும். அந்த லீவ் டைம், சண்டேஸ் அந்த மாதிரி டைமில் வீக் டைமாக இருந்துச்சுன்னா 2 ஷார்ட்ஸ் 2 hours ஒர்க் பண்ணுவேன். இது வரைக்குமே ஃபுல்லாகவே சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இது வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி 200 மணி நேரங்கள் தான் இந்த இதுக்காக நான் ஹோல் சேனலுக்குமே நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். இந்த சேனல் வந்து இது வரைக்கும் 2 months சேலரி எனக்கு ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி அக்கௌண்ட் வந்துடுது. 2வது மந்த் சேலரி ரெடியாக இருக்குது. ரெண்டையும் இது பண்ணி நான் சொல்லும் போது மொத்தம் டோட்டலாக பார்க்கும்போது 35,000 இருக்கு. 35,000. ஸோ உங்களுடைய 2 மாத உழைப்பு 8 மணி நேரம் உழைப்பு அப்படின்றது பெர் டேக்கு 1 hourலாம் உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு. கரெக்டா? ஸோ 7 மணி நேரம் ப்ராஃபிட் அப்படின்றத தாண்டி அண்ட் இனிமே உங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் வரப்போகுது. ஆல்ரெடி ஒரு ப்ரமோஷன் முடிக்கல. ஆக்சுவலி எஸ், ஒரு 10,000 வியூஸ் 20,000 வியூஸ் போகும்பொழுதே நம்ம வந்து 1000ல இருந்து நம்ம வந்து ப்ரமோஷன்ஸ் க்ளோஸ் பண்ணலாம். அண்ட் நண்பருக்கு வந்து காட் கிரேஸ் லேக்ஸ்ல மில்லியன்ஸ்ல வந்து வியூஸ் போயிட்டு இருக்கு. ஸோ நல்லாவே ப்ரமோஷன்ல இருந்து மணி மேக் பண்ண முடியும். அண்ட் அடுத்தடுத்து இவருடைய பயணம் அப்படின்றது இன்னொரு சேனல் அண்ட் மல்டிபிள் சேனல் கூடவே சேர்ந்து ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் இந்த விஷயங்களுக்கு இருக்க போகுது. இதுக்கும் நம்ம கம்யூனிட்டி வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பா ஹெல்ப் பண்றோம். எஸ், ரொம்ப ஹாப்பியா இருக்கு.